ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 188வது திருப்பெயர் நாமம் ஹம்சாய நமஹா. அன்னப்பறவை ரூபியா இருந்தவனுக்கு நமஸ்காரம். இருப்பவனுக்கு சராச்சரமயமாய் அன்னபக்ஷி வடிவிலும் பகவான் இருக்கார். பக்தர்களுடைய மனசுங்கிறதான ஒரு பொய்கையில் நீந்தி விளையாடும் அன்னம் போன்றவர் அப்படின்னு ஒரு அர்த்தம். அன்னம்ங்கிறது இந்த இடத்துல புனர்பூச நட்சத்திரத்தை குறிக்கிறதாகவும் சொல்கிறார். இதே திருப்பெயர் சஹஸ்ரநாமத்தில் 772வது நாமாவாகவும் வரது. அங்கே ஒரு அர்த்தம் சொல்கிறார். அதே மாதிரி ஏற்கனவே 96வது நாமாவாகவும் இது வந்திருக்கு. அங்கே ஒரு அர்த்தம். அதனால் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு அர்த்தம். பகவான் நம்மளுடையதான மனசுங்கிறதான ஒரு பொய்கையோட விளையாடுறார் அன்னரூபியா. இந்த அன்னபக்ஷிக்கு என்ன ஒரு தன்மைன்னு கேட்டால் எல்லாருக்குமே தெரியும், பாலையும் நீரையும் பிரிக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி உள்ளுக்குள்ள சாட்சியாக இருக்கார். இதை முண்டகோபனிஷத் சொல்கிறது. ஒரு மரத்தில் 2 பக்ஷி உட்காண்டிருக்கு. ஒன்று வெறும் சாட்சியாக பார்த்துட்டுருக்கு, இன்னொன்று அதில் இருக்கக்கூடிய பழங்கள் எல்லாத்தையும் புஜிக்கிறது, சாப்பிட்றது. இதனுடைய தாத்பரியம் என்னன்னு கேட்டாக்கா, பகவான் இந்த சரீரங்கிறதான தேகத்தில் க்ஷேத்ரஜன் அப்படிங்கிற பேரோட பரமாத்மாவானவர் இருக்கார். ஜீவாத்மாவும் அதிலேயே இருந்து பாப புண்ணியம் அப்படிங்கிறதான பழத்தை புஜிக்கிறது. ஆனால் எதற்குமே சம்பந்தமில்லாமல் சாட்சியாக பகவான் இருக்கார் அப்படின்னு சொல்லுமா போல நம்ம மனதுங்கிறதான ஒரு பொய்கையோட விளையாடுறார். அது சுத்தமாக இருக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாக்கா, அவர்கிட்டக்கவே சரணாகதியை பண்ணி அவர்கிட்டவே பக்தி கொடுன்னு பிரார்த்தனை பண்ணும்போது அவர் அதற்கான அனுகிரகங்களை செய்து எப்பவும் விசேஷமாக ராஜஹம்சமாக ஆனந்தமாக அதில் விளையாடி கழிக்கிறார். அதனால் அன்னபக்ஷி ரூபியாக இருக்கக்கூடியதான பகவானுக்கு நமஸ்காரம். ஏன்னா வசந்ததான வஸ்துக்கள் எது எது உண்டோ அதிலெல்லாம் பகவானுடைய அம்சம் இருக்குது அப்படின்னு அவரே கீதையில் சொல்கிறார். பக்ஷிகளில் அன்னபக்ஷியானது ரொம்ப ரொம்ப வசந்தது. இப்போ நாம் தான் அதை பார்க்க முடியறதில்லை. கைலாசத்தில் மானசரோவரத்தில் இருக்கிறதாக சொல்லப்படுறது. அதனால் எப்படி உயர்ந்த வெண்சங்கு, அதற்கப்புறம் சில மூலிகைகள், இந்த மாதிரிலாம் ரொம்ப அபூர்வமான வஸ்துக்கள்லாம், காராம்பசு, இந்த மாதிரிலாம் சொல்கிறோமோ அந்த மாதிரி அன்னபக்ஷியாகவும் இருக்கிறவர் அப்படின்னு இங்கே அர்த்தம். ஏன்னா இதே நாமாவுக்கு வேறு 2 அர்த்தங்களை அடுத்து முதல்ல பார்த்தோம் 96ல். அதுக்கப்புறம் வேறு நாமாவுக்கு இதே அர்த்தத்துக்கு இதே நாமாவுக்கு வேறு அர்த்தமும் பார்க்க இருக்கும். அப்படி இருக்கிற காரணத்தினால இங்கு அன்னபக்ஷி ரூபியாக இருக்கிறவர் அப்படின்னு அர்த்தமானு தெரிவிக்கிறது. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா.